இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் பார்ப்போம். சங்கீதம் 103:5 வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கடவுளுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. பரலோக பிதாவே மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக ராஜாவே மை துதிக்கிறப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. உந்தன் சீதம் போல் நடக்கும் கர்த்தாவே, நீதாம் என்னை உந்தன் சீதம் போல் நடக்கும் கர்த்தாவே, நீதாம் என்னை என்னன் நன்மையினால் எங்களை திருப்தி செய்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரமாக இந்த நன்மையினால் எங்களை நிரப்பி நடத்துவே ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எனக்கு ஒரு நன்மை கிடைக்கவில்லையே, எனக்கு ஒரு நன்மை என்று தரவில்லையே என்று சொல்லி ஒரு விதத்தில் நாம் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனாலும் தேவன் இந்த நாட்களில் சொல்ற வார்த்தை, நீ சோர்ந்து போகாதபடி ஜெபி, நீ சோர்ந்து போகாதபடி ஜெபி. அவர் நன்மையினால் உன்னை நிரப்புவார். அவருடைய நன்மையினால் நிரப்புகிற தேவன் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒருபோதும் தவறு செய்வதல்ல. எத்தனை காரியத்தை நான் கேட்டுவிட்டேன், என் குடும்பத்தில் என்ன ஒரு நன்மை வரவில்லை. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அந்த நன்மை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது இந்த மாதத்தில் செய்வார். அல்லேலூயா. நீ காத்திருப்பாயா? நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீ பெற்றுக்கொள்ள வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சில காரியத்தை குறித்து கேட்கிறார். 1 மாதம் என்ன, 4 மாதம் என்ன கேட்கிறார், விட்டு விடுகிறார். இனி கேட்டு ஒன்று கிடைக்கவில்லை என்று விட்டு விடுகிறார். இல்லை, நீ கேட்டுக்கொண்டே, அவர் செய்யும் வரை நீ கேட்டுக்கொண்டே, அவர் நிச்சயமாக உனக்கு நன்மை நான் திருப்தியாக்க தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அப்படியே செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரே, நீரே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் இந்த 5ஆம் மாதத்தில் உன்னை நன்மையினால் செய்யும்படி நான் செபிக்கிறேன். எல்லா தடைக்கற்களும் மாற்றப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நன்மை உண்டாகட்டும். அதிசயம் நடக்கட்டும். அப்பா, அற்புதம் நடக்கட்டும். விடுதலைக்கு மேல் விடுதலை செய்வீராக. கர்த்தரே பெரிய காரியங்களை செய்யும். என் நிலை வல்லமை பலன் ஒன்றும் இல்லை. இரட்சகா, உம்முடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பேசு, நாங்கள் கேட்கட்டும். ஆத்மா ரட்சிப்படையட்டும், ஆத்மா விடுதலை பெறட்டும், ஆத்மா சாட்சி சொல்லட்டும். இயேசு நாமம் மகிமைப்படட்டும். நீ பிரபாதம் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி தலைப்பை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு எந்த காரியத்தை குறித்து பார்த்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இந்த வாக்கில் சொல்ற வாசகமானது, நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறாரா? திருப்தி ஆக்குகிறார். இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் எல்லா காரியங்களிலும் அநேக ஜபங்களோடு கேட்டுக்கொண்டே இருக்கிற அனுபவங்கள் இருக்கு.
இருக்கின்றது. ஆனாலும் சில சமயங்களை இனி கேட்டு என்ன ஆக போகுது, அது எப்படி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு விஷயம் நீங்களும் கூட அதை விட்டு விடலாம். ஆனா தேவாதி தேவன் என்ன சொல்கிறார், நீ விட்டு விடாதபடி இடைவிடாதபடி கர்த்தரை ஆராதித்து ஜெபித்துக் கொண்டே இரு. அல்லேலூயா. அந்த இடைவிடாத ஜெபத்தை செய்கிற உங்களையும் என்னையும் காண்கிறவர் ஒருவர் உண்டு. அதான் ஆகாரம் பேரிட்டு சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப நாம் அதை ஏன் விட வேண்டும்? எந்த காரியமானாலும் அவர் நடத்த உண்மை உள்ளவர் தானே. அவர் எந்த காரியமும் நன்மை செய்ய உண்மை உள்ளவர் தானே. அவர் நன்மையினால் அவை திருப்தி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன வார்த்தை சொன்னார், நான் நன்மை செய்வதற்காகவே சுற்றி தெரிகிறேன் என்று சொன்னார் அல்லவா. அல்லேலூயா. அவர் சுற்றி திரிந்து செய்த நன்மைகள் ஏராளம். புதிய ஏற்பாட்டில் தான் அநேக அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் என்ன செய்து கொண்டே இருந்தார். ஆனாலும் அந்த மனுஷருக்குள்ளே ஒரு பொறாமை உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த பொறாமை நிமித்தம் தானே தேவனை என்ன செய்தாங்க, பிடித்து ஒரு கள்ளரை போல அடித்து என்ன செய்தாங்க, சிலுவையிலே தொங்கி அவரை பரியாசம் பண்ணினாங்க. அல்லேலூயா. அப்படி நன்மை செய்த தேவன் நம்மோடு இருக்கிறவர், இன்று ஜீவனுள்ளவராகவே இருக்கிறாரே. நமக்கு ஏன் நன்மை செய்ய மாட்டார்? நாம் ஏன் இந்த ஜெபத்தை விட வேண்டும்? அந்த ஜெபத்தை விடாதபடி என் ஜீவகாலம் முழுவதும் நான் செய்வேன் என்ற பொருத்தனையோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கிடைக்க மட்டும் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. ஒரு வேலைக்காக போறோம், ஒரு வேலைக்காக இன்றைக்கு போறோம், எவ்வளவு நேரம் காத்து இருக்கிறோம். எவ்வளவு நாட்களில் பார்க்கும்போது அநேகமான காசுகளை கொடுக்கிறோம், எவ்வளவு காரியங்களை செய்து காத்து இருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஏன் காத்திருந்து ஜெபிக்க முடியல? தேவ சமூகத்தில் ஏன் அவருடைய வார்த்தையை வாசிக்க முடியல? அவருடைய வசனத்தை ஏன் வாசிக்க முடியல? அவர் நன்மையினால் உங்கள் வாயை என் வாயை திருப்தியாகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 125:4 வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 125:4. அப்பொழுது 125:4 நல்லவர்களுக்கு இதயத்தில் செம்மையானவர்களுக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்யும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே நல்லவர்களுக்கு இதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. இந்த நாட்களில் இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம், அவர் நன்மையினால் திருப்தியாக தேவன் உங்களோடு என்னோட இருக்கிறார். ஆனால் சொல்றாரு, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்திலே செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது அதை சொல்றான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? முதலாவதாக நல்லவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லவர்களுக்கு தானே செய்வாராம். கடந்த நாட்களை சொல்லும் போது அதுதான் நல்லவர்களுக்கு தானே செய்வாராம். அல்லாதவர்கள் அறுப்புண்டு போய்விடுவார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் நல்லவர்களாக வேண்டும். இந்த 5ஆம் மாதத்திலே அவர் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்ற வார்த்தையை நம்ப வேண்டும். நாம் நல்லவர்களாக இருக்கும் போதே இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு அவர் நன்மை செய்வாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இருதயத்தில் செம்மை என்று சொல்லும் போதே அந்த செம்மையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனம் அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த காரியங்களிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்க்கும் போது கூட அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மை தேய்ச்சி கொள்றதா இருக்கிறது. அதே நேரத்தில் பழைய பாட்டை வாசிக்கும் போது கூட அந்த வார்த்தையானதை சொல்லி பார்க்கும் போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே கூட வாசிக்கிறோம். யாக்கோபை பற்றி வாசிக்கிறோம். அதில் பார்க்கும்போது வாசிக்கும் போதே 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி கேட்கிறோம். 9ஆம் வசனம் வாசிக்கும் போது அதை வாசிப்போம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாகிய இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை அங்கே நன்மை செய்த காரியங்களை வாசிக்கும் போதே அதில் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அதில் நம்ம பார்க்கும் போதே அவன் காரியங்களை அவன் ஒரு கருத்துல இருக்குது என்ன என்று கேட்கும் போதே அவன் சொன்னான், நான் கோலும் தடியுமா இந்த யோர்தானை கடந்து வேணும், இப்போது 2 பரிகாரங்களை உடையவனானே என்று சொல்றான். அல்லேலூயா.
அப்படி சொல்ல காரியங்களை பார்க்கும் போதே தேவன் அந்த வார்த்தைப்படி செல்ல தேவனுடைய தயவுக்கு கிடைக்க பார்க்கும் போதே அதுல பார்க்கும்போது வாசிக்குவாங்க. அடுத்த வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவரே, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணிபடியான கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் பற்றி இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை எப்படி வைத்து ஜெபிக்கிறோம் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். நம்ம ஜெபத்தை என்ன செய்து விடுகிறோம்? சில நாட்கள் கேட்கிறோம், சில மாதங்கள் கேட்கிறோம், அப்புறம் அதை என்ன செய்வது? விட்டு விடுகிறது. விட்டு விடாதபடி ஜெபிக்க வேண்டும். நீ சொன்னீரே என்று சொல்லும் போது அவர் சொல்றார், அப்படியே கர்த்தருடைய கிருபை அவனை தாங்கி நடத்துற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுல பகும்போது அவருடைய வசனம் அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு இயேசுவை குறித்து அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த நன்மை சொன்னீரே என்று சொல்லி நாம் ஜெபத்தை விடாதபடி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு பாறையை குறித்து நான் முன்னமே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். எல்லா அந்த பாறையிலே அவர் அடித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு அடி அவன் எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அந்த அடி அடிக்க அடிக்க இந்த பாறை என்ன செய்யல? உடையவே இல்லை. ரொம்ப சலித்து போனான். அவன் எத்தனை அடி எடுத்தான் என்று எண்ணிக்கொண்டே இருந்தான். 99 ஆயிற்று. அது என்ன செய்யல? சொல்லுங்க. அந்த பாறை பிளக்கவில்லை. அப்பொழுது அவன் என்ன சொன்னானா, இந்த ஒரு அடிதான் அடிப்பேன், நீ பிளந்தாலும் பிளக்கட்டு, இல்லாட்டால் அவர் சித்தமே ஆகட்டும் என்று சொல்லி 100வது அடி என்ன செய்தானா, ஓங்கி ஒரு அடி எடுத்தானா. அந்த கல் என்ன செய்தா? அந்த பாறை விளந்ததா. அப்ப பாருங்க, கர்த்தர் எதிர்பார்ப்பு 100 முறை நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் வச்சிருக்கிறார்ல. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்வான், நான் 7 தடவை துதிக்கிறேன். அப்போ அந்த பாறைக்கு கேட்கப்பட்ட காரியம் 100 அடி தேவைப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த பாறை பிளக்க முடிந்தது. அதே நேரத்தில் உங்களுக்கு எனக்கு விரோதமாய் இருக்கிற சில சூழ்ச்சிகள், காரியங்கள் உடைபட்டு போக வேண்டும், தகர்ந்து போக வேண்டும், அது நொறுங்கி போக வேண்டும் என்றால் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் போதே அதை எதிர்த்து நிற்க அந்த பொல்லாத பிசாசை இனி நம்மளால இது இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட்டு ஓடி போய்விட வேண்டும் என்று ஓடி விடுவார். அவர் நன்மை செய்யவே சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குவார். திருப்தி ஆக்குற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்றை குறித்து நாம் கவலைப்படலாம், 2 குறித்து கவலைப்படலாம். அவர் சொல்ற வார்த்தை அனைத்தையும் செய்து முடிக்க அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். இது இடத்துல பார்க்கும் போதே தேவனுடைய வார்த்தை அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் காணப்படும் போதே அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும் போதே ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் அந்த இடத்துல தெளிவாக சொல்லி அந்த வார்த்தை, அந்த அதிகாரத்தை, ஆதியாகமம் 32 அதிகாரத்தை வாசிக்கும் போதே அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தின்படியே அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்றதை நாம் கேட்டு ஆசீர்வாதிக்கிறதே பார்க்கிறோம். அந்த முகமுகமாக அந்த காரியத்தை கண்டேன் என்று உயிர்த்தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனேல் என்று என்ன செய்தாராம்? பேரிட்டான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும்போது அந்த 28ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவருடைய வசனம் தான் 27, 28 வாசித்து பாருங்க. அவன் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்துல உங்களுக்கு எனக்கு நன்மை வேண்டுமானால் போராடி ஜெபிக்கும் பொழுதுதான் மேற்கொள்ள முடியும். இந்த ஊழியத்தின் பணியில அனைத்து காரியங்களிலும் போராட்டம் இருக்கிறது இல்லை என்று சொல்லுங்க. ஊழிய பணி என்று சொல்லும் போது கடின பாதை தான். சிலர் அதை எளினமாய் நினைத்து விடலாம், ஏதோ என்று சொல்லிவிடலாம். 10 ஆத்மா வைத்து ஆராதனை பண்ணினாலும் கடினம் தான். லட்சக்கணக்கில் இருந்து நடத்துவதும் கடின பாதை தான். சத்தியம் ஒன்று தான், இயேசு ஒருவர் தான்.
ஆனால் அங்கே அவருடைய கேட்கும் கேள்விக்கு அவர் நன்மை கொடுக்கிற தேவன் அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டத்துக்கு மேல் போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, போராட்டத்துக்கு மேல் போராட்டம் உண்டு. யோபு நன்று அறிவோம். அவன் சொன்னான், போராட்டத்தை சகிக்கிறான், வேண்டிக் கொண்டே இருக்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறான். தேவனிடத்தில் அவன் என்ன செய்யவில்லை, முறுமுறுக்கவே இல்லை என்று பார்க்கிறோம். மனைவி முறுமுறுக்கிறதை சொல்லப்படுகிறது. ஆனா அருளை கருத்து சொல்ற பாரு, அவன் சொல்றான், இந்த நன்மையை வாங்கின கையில தீமையும் அல்லேலூயா அப்படியே பெற்றுக்கொள்ள வார்த்தை சொல்றான். கிறிஸ்துவுக்குரிய நன்மை நாம் காரியங்களை பார்க்கும் போதே சில காரியங்கள் தாமதமாகும் போது நமக்கு அது தீமையா எண்ணி விடுகிறோம். தாமதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இந்த யாக்கோபு வார்கள் பார்க்கும் போதே இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடு மனிதரோடு போராட மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. அப்ப அந்த போராட்டத்தின் சூழ்நிலையிலே நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனோடு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கணும், ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். சரீரத்தில் பலவீனம் வரலாம், சரீரத்தில் பலவிதத்தில் சோதனை வரலாம். அனைத்துக்கும் இந்த நாட்களிலே ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வரப்போகுது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அதற்கு ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, நிச்சயமாக உண்டு. கடந்த நாட்களிலே உடைய பணியை கர்த்தர் கடந்த மாதத்திலே அவ்வளவு ஒரு சோர்வு தான், அவ்வளவு ஒரு சரீர சோர்வு பலவீனம் தான். ஆனாலும் சில சமயம் மிக மிக சோர்வாக காணப்படும். அப்பொழுதெல்லாம் தேவனோடு ஜெபித்து கொண்டுதான் இருப்பேன், போனாலும் வந்தாலும் ஜெபித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் அதைத்தான் ஒரு காரியத்தை சொல்லுவார், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்ம என்ன செய்வாரா? ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் இடைவிடாமல் ஜெபிக்கணுமே, நம்ம ஜெபத்தை விட்டு விடுறோமே. கடந்த நாட்களில் ஒரு சகோதரனை சந்திக்கும் போது சில மாதம் ஆயிற்று, நான் இங்கே ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். கடந்து வந்தார்கள். அப்போ பெட்டி பார்க்கும்போது சகோதரர் இருந்தார். பேசிக்கொண்டேன், இனி என்ன எனக்கு கிடைக்க போகுது, எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, எல்லாம் செய்து பார்த்தாச்சு, இனி எனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை சகோதரர், தம்பி என்று சொன்னேன், சொல்லாதே, நீ ஜெபிக்க வேண்டியதை ஜெபிச்சு கொண்டே இரு, நாள்வென்று வரும்போதே அவர் திருப்தி ஆக்குவார் என்று சொன்னேன். அல்லேலூயா. அவன் உடனே மன கசந்த அழுதான். நான் சோர்ந்துதான் இருக்கிறேன், 10 வருஷம் கழிச்சாச்சு, இனி என்ன எனக்கு கிடைக்க போதும்? கர்ப்பத்தை கனிதான், எல்லாஸ்தி இருக்கின்றன, அது ஒன்று தடையா இருக்கிறது, இனி என்ன ஜெபிக்க முடியும்? ஆனாலும் ஜெபத்தை விடாதே, அவர் நன்மை நாளுடைய திருப்தி ஆக்குவார். எதிர்ப்புகள் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, இருவர் ஒருமித்து ஜெபிங்கள், இரவில் இருவர் ஒருமித்து கரம் பிடித்து ஜெபிங்கள், கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொல்லி ஜெபித்து அனுப்புனேன். மனம் கசந்து அழுது கடந்து போனேன். அது குறைப்பு நான் சரி அவனை காணலை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த தேவன் தான் நம்மைக்கு நன்மை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபத்தை விட வேண்டும். அதிகமாக தேவ சமூகத்திலே ஒவ்வொரு வார்த்தையை நாம் சொல்லும் போதே உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொல்லியிருக்கிற கர்த்தர் உங்களோடு தான் என்னோட இருக்கிறேன். நாம் போராடுவோம், ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயமாய் நன்மை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பக்கத்தில் ஒருவர் பாடி இருக்கிறார். எனக்கு கூட அந்த பாட்டு சரியாக வராது, ஆனால் ஒன்று பாடுவோம், ஒரு கவியை பாடுவோம். பெர்மாஸ் பாட்டினாலே கொஞ்சம் கடினம் தான், பாடிடலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நன்மை தருவார் இயேசு, எனக்கு நன்மை தருவார் இயேசு, நன்மை தருவார் இயேசு, உங்களுக்கு நன்மை தருவார் இயேசு. Oh
நன்மை தருவார் இயேசு. உங்களுக்கு நன்மை தருவார் இயேசு. நம் தேவன் நன்மை தரவே காத்திருக்கிறார். உண்மையினால் திருப்தி செய்கிறவர். நாம் இன்னும் போராடி செய்வோம், காத்திருப்போம். கர்த்தர் அந்த நன்மையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அதே சங்கீதத்தில் 25 சங்கீதம் 85:12 வாசிப்போம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் நம் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நன்மையினாலே திருப்தி செய்கிறார், இருந்ததாக நன்மையானதை எது செய்வாரா? தருவாரா? அல்லேலூயா. அவருடைய நன்மை எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு தெரியுமா? அது ஒருபோதும் அது மாறாது, அது நிறைவாகவே இருக்கும். ஒரு காரியத்தை அவர் செய்து விட்டார் என்றால் அது நம்முடைய ஆயுள் காலம் முழுதும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பருகி கொண்டே இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் அதுதான். அதான் அவருடைய சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தின். ஆமென். அப்படி ஆசீர்வாதம் தான் நம்ம என்ன செய்யும்? பெருக பண்ணுகிறது, நிரப்ப செய்கிறது. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய காரியமா இருக்கிறது. அப்போ கடந்த நாட்களை நினைத்து பார்க்கும் போது, நீ தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிக்கும். அப்ப பார்க்கும்போது தேசமே தன் பலனை கொடுக்கும் என்று சொன்னா, நாம் தேசத்திற்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் ஒரு அங்கலாய்ப்பு தான், ஒரு பாரம் தான் இன்னைக்கு சூழ்நிலையில இருக்கும்போது. அனைத்தையும் விடுவித்து அந்த தேசம் தன் பலனை கொடுக்கிறதுக்கு அவரால் செய்ய முடியும். நீங்கள் நானும் பாடுபட்டு எதுவும் செய்ய முடியாது. அவர் திட்டம் தான் நடக்கும். அவர் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவர் தான், ஆனா உங்களை சோதிக்கிறவர் தானே. அல்லேலூயா. அவர் சோதனைக்குள் உட்படுத்துகிற தேவன் தானே. அந்த சோதனையில ஜெயம் கொள்கிறது நம் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர வருவாரே. அந்த சோதனையை நமக்கு சகிக்கும் ஒரு பலனை கொடுக்கிறவரும் அவர் தானே வருகிறாரு. அப்ப நம்ம ஏன் அவரை மறக்க வேண்டும்? நீ மறவாமல் தேடுவாய், ஆனால் அந்த நன்மை உன்னை கடந்து வரும். அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை செய்ய வல்லவர், அவர் துணை நிற்கிறவர். அவருடைய நன்மை தேசம் தன் பலனை நிச்சயமா கொடுக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஊழியத்தின் பணியிலே கர்த்தருடைய கரத்திலே இன்னும் நான் காத்திருக்கும் போதுதான் இன்னும் நான் அதனுடைய பலனை, நீங்கள் அதனுடைய பலனை காண முடியும். அல்லேலூயா. ஒரு ஒழுங்க வேலையை செய்ய போகும்போதே இத்தனை மணி நேரம் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று என்ன செய்யப்படுறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அந்த பணி செய்தாதான் உங்களுக்கு எனக்கு அங்கே என்ன கிடைக்கிறது? சம்பளம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்பொழுது எல்லாம் வேலை பணி பார்க்க குறைந்தது முதல் பணி 8 மணி நேரம். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப அத்தனை மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோமா? இதெல்லாம் செய்ய முடியுமா? அல்லேலூயா. ஊழியக்காரர் செய்துதான் ஆக வேண்டி இருக்கிறது. ஊழியக்காரருக்கு வேலை என்ன செய்யறது? அதுதான் அவருடைய வேலை, அதுதான். அப்ப நாங்களும் அதை செயற்படும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை, ஆத்துமாக்களை மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்க விளையாட்டு போல கஞ்சி குடிச்சா போதும், கொட்டு தட்டா போடும், 10 ரூபா தந்திருக்காவெல்லாம் போதும்னு சொல்லி சும்மா வரைக்கும் முடிச்சா ஆத்துமா என்ன செய்ய முடியாது? ஆதாயப்படுத்த முடியாது. ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கவும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அதான் நன்மை கர்த்தர் நன்மையானது தருவார், நம்முடைய தேசம் தலனை கொடுக்கும். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை பயன்படுத்த வேண்டும். 1 தாலந்து கொடுத்தவன் எப்படி போனா, 2 தாலந்து கொடுத்தவன் எப்படி போனா? வாசிக்கிறமா இல்லையா? அல்லேலூயா. பலபடி அவங்க சம்பாதித்து என்ன செய்தாங்க? நிறைவா கொடுத்தவர். ஆனா ஒருவன் மட்டும் என்ன செய்தார்? ஒன்னையும் மட்டும் என்ன செய்தான்? ஆமென். இப்படி இருக்குமானால் எப்படி நன்மை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய தாளத்தை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கையின் பிரயாசங்களை நாம் ஆசீர்வதிக்கணுமே கேட்கிற போது, அதே அனுபவத்தில் தான் ஊழியக்காரியா இருக்கிற நமக்கும் அந்த கையின் பிரயாசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் கொடுத்த தாளத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வல்லமையை பயன்படுத்த வேண்டும். அவருடைய ஆவியினாலே நிரப்ப வேண்டும். ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க வேண்டும். அந்த நன்மையை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் கேட்க வேண்டிய எங்களுடைய கடமை.
ஆனால் அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் அதற்கு என்ன செய்யணும்? போராடணும். நீங்களும் போராடி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பாருங்க, தேசதன் பலனை கொடுக்கும் என்று சொன்னேன். அதே இடத்துல பார்க்கும்போது அந்த சகேரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நல்ல மனப்பாடமான ஒரு வார்த்தை தான், எல்லாரும் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். சகேரியா 9:12. நம்பிக்கையோடு ஸ்ரீகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே. அல்லேலூயா. இன்றைக்கே தருவேன். அது எப்படி தருவேன்? நீங்கள் எப்படி கேட்க வேண்டும்? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அவருடைய வழிவாசல் திறக்கப்பட வேண்டுமானால் அவருடைய லெக்கை நோக்க வேண்டும், அவருடைய பின் சென்று வர வேண்டும், அவர் சொல்லு கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? இரட்டிப்பானவர் நன்மையை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை சொல்லி ஜெபித்து விடுவோம். ஆனால் நீங்கள் நான் அந்த காரியத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று யோசிக்க வேண்டும், சற்று நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நாட்களிலே அதே சகேரியா 8ஆம் அதிகாரத்திலே 15-16 வசனம் சொல்லப்படும் போது, இந்நாட்களில் எஸ்தேமுக்கு யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவனவன் தன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாசல்களிலே சத்தியத்துக்கும் சமாதானத்தின் ஏற்ற நியாயத்தீர்கள். அல்லேலூயா. உண்மை இருக்கிறதா? நான் வடக்கு போனா தெற்கு போனேன், தெற்கு போனா நான் மேற்கு போனேன்னு சொல்றேன். என்ன இயேசு பார்த்துக்கிடுவா? உண்மை தானே, உண்மை பேச சொல்றாரு அல்லவா? ஒரு பூரண ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் நீங்கள் நான் உண்மையா இருக்கணுமே, உத்தமனா இருக்கணும், உண்மையா இருக்கணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அப்ப பார்க்கும் போதே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கு சமாதானத்துக்கு ஏற்ற நியாயத்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பார்க்கும் போது இந்த காரியங்களை செய்யும் போதுதான் நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நினைக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உண்மையா இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு நிறைய போய் சொல்றோம், நிறைய போய் சொல்றோம் இல்லையா? எல்லாம் நாட்டு பொய்யாக இருக்கும், சின்ன சின்ன பொய், இதெல்லாம் பொய்யான்னு நினைப்போம். அப்படி அல்ல, அதுலேயும் உண்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இவங்க சொந்தது இப்படிதான் இருக்கும். ஒரு விஷயம் அப்பா நம்பணும், ரெண்டாவது நம்மோடு பழகினவர் நம்பணும். அல்லேலூயா. சிலவங்க நம்ப மாட்டாங்க, இவங்க சொல்றதெல்லாம் மாற்றம் தான் அப்படின்பாங்க. நீங்க எப்போதும் அந்த விதத்தில் கடந்து இருக்கும்போதுதான் மாற்றமில்லாதபடி ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பார்க்கும்போது அந்த காரியங்களை நாம் உண்மையை பேசுவோம். கர்த்தர் சொல்றார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம். அதான் உன்னை பரிபூர்ண, அதன் முறையை திருப்தியாக செய்கிறார். அவர் திருப்திப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர் ஒருபோதும் என்ன செய்யறது இல்லை, தீமை செய்கிறது. அவர் நன்மையே செய்ய சுற்றி திரிந்தேன் என்ற வாக்கை நினைத்து பார்ப்போம். நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வார். இந்த நாட்களிலே கூட அவர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். அதே இடத்தில் சகேரியா வாசித்த சகேரியாவை பார்க்கும்போது உண்மை பேசுங்கள் என்று வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன். அல்லேலூயா. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்க வேண்டும், உண்மை பேச வேண்டும், விவேகத்துடன் என்ன செய்யலாம், காரியத்தை நடப்பிக்க வேண்டும். சில காரியங்களை நம்ம சொல்லும் போதே என்ன செய்வோம், இதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி விடுவோம். ஆனால் அப்படி என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அதில் வாசிக்கும் போது அதான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:27 வாசிப்போம். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போதே அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு காரியம் செய்யலாம் என்பது கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அப்ப பார்க்கும்போது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கிறது,
அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயனை நோக்கி நீ போ, திரும்பி நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தாவே, நாம் இன்னைக்கு எப்படி சொல்றோம்? எத்தனையோ காரியத்தை சொல்றோம். நன்மை செய்ய திராணி இருக்கிறது, ஆனால் நீங்கள் நான் என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. அந்த செய்யும் போதுதான் உங்களை அவர் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். கடந்த நாட்கள் சகோதரோடு பேசிக்கொள்ளும் போது நினைத்து பார்த்தேன். அப்போ அவர்கள் இன்றைக்கு ஒரு காரியமும் எந்த வீட்டிலுமே ஒரு பிள்ளைகளுமே எதுவுமே என்ன சூழ்நிலை வருவது தெரியவில்லை. உண்மைதான். நாம் ஒரு நாட்கள் எப்படிலாம் காணப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, சில காரியங்களை சொல்லும்போது அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். சில ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டு இருக்கும்போது, எவ்வளோ நெருக்கத்தின் சூழ்நிலை பாவம் கடந்து வரும்போது கூட பிரதர் ஒரு மாதம் எங்களை என்ன செய்திருந்தாங்க, விட்டுட்டு ஒழித்து போயிட்டாங்க. இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? இல்லையா? ஆனால் ஒரு மாதம் நான் ஒழித்து போன்னு சொல்லிட்டா போனாங்க. சொல்லல, நான் எங்க போறேனே சொல்லல. கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தையின்படி என்ன செய்தாச்சு, பட்டயத்தை எடுத்தாச்சு, உடுத்த துணியோட என்ன செய்தாங்க, போயிட்டாங்க. எனக்கே தெரியாது பிள்ளைகளோடு நான் எங்கே இருக்கிறேன். 15 நாள் ஆச்சுது. ஒரு லெட்டர் வந்துச்சுது, அட்ரஸ் இல்லாத ஒரு சிறு கடிதம் ஒன்று வருது. சீக்கிரம் வருவேன். அல்லையா? எதுவுமே வேற ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வருவேன். அதுவும் வச்சு அழுதுட்டு இருக்கிறேன். இதே கூடாரத்துக்கு கீழே தான். அப்போ பாருங்க, ஒரு சகோதரி நான் சீட்டு பணம் கொடுக்கணும் தேடி வராங்க. அல்லேலூயா. அப்போ சீட்டு பணம் கொடுக்கணும் தேடி வரும்போது கடையை அடைச்சி கொடுக்கறதுனால கடையில் சரக்கு சரியா இல்லை, கடையை அடைச்சி போட்டு விட்டு உட்காந்துருக்குறேன். சீக்கிரம் தங்குவாங்க, வெளியே பேப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த சகோதரி அந்த வீட்டில் என்னெல்லாம் பேசணுமோ என்ன செய்தாச்சு, பேசியாச்சு. கேட்டுக்கிட்டேன், சீக்கிரம் தருவாங்க. அப்புறம் நீ ஏமா இப்படியே உட்காந்துருக்கா, என்ன சமையல் பண்ணீங்கயா? சமையல் பண்ணி இருந்தால் தானே பண்ணுவேன், விட்டுத்தரேன். நான் எதுவுமே சொல்ல, இனிமேதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ பண்ணாமல் தான் இருக்கிறா, ஏதோ ஒரு இடத்துல ஒன்றும் இல்லை. நான் உனக்கு ஒரு காப்படி அரிசி தருவேன், ஒரு மீன் வாங்கிட்டு வருவேன், நீ பிறகு எனக்கு என்ன செய்திடணும் சொல்லுங்க, தந்துடணும். அல்லேலூயா. எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். பொம்பளை தானே, மறுபடியும் கிட்ட இருந்து என்ன செய்யும் சொல்லுங்களேன், பேசிட்டே இருப்போம், நம்மளை தொலைச்சிட்டு தானே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டே இருந்தோடனே அதே போல ஒரு மீனும் காப்பி அரிசி கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஆனா அன்றைக்கு இடத்துல இல்லை. அதான் ஒரு நாள் சோதிக்கிறது, எப்போதும் சோதிக்க மாட்டேன். ஒரு நாள் ஆகார தட்டுப்பாடு எனக்கு வந்துச்சு, அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்கு பெரிய மாட்டவர்களே, அது போல அதை வாங்கி நான் என்ன செய்திருக்கேன், வச்சிருக்கேன். மீனை குறித்து நான் சொன்ன நீங்க சிரிப்பீங்க. ஏதோ சில மீன் மட்டும்தான் வாங்கி புசித்து பழக்கம் உண்டு, எல்லா மீனும் வாங்கிட மாட்டேன். அது சரி, அதனுடைய காரியம் தெரியாது. அதுபடியே தான் அவங்களும் இந்த மீன் தான் இது. சில நாள் மீன் வாங்கிட்டு போனா நீ கேட்குற மாதிரி ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அது வேண்டாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கன்னு சொல்லி ஃபோனை சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. என்னென்னா நம்ம இடத்துல எடுக்கிற மீன் அதுதான் அவங்களுக்கு தெரியும். அதுபோல் அந்த சகோதரி ஏதோ ஒரு மீன் கொண்டு வந்துட்டாங்க. சரி வச்சுட்டேன், குழம்பு வச்சு சோறு பண்ணியாச்சு. 1:30 மணி 2 மணிக்குள்ளே இருக்கும். பிரதர் என்ன செய்கிறாங்க, கரெக்டாக 30 நாள் ஆயிருந்து. அல்லேலூயா. அந்த 30வது நாள் என்ன செய்தாச்சு, வந்திருக்காங்க. பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிறேன். அப்பொழுது ஒரு சூட்கேஸை தூக்கிக்கிட்டு ஃபேன் சட்டை போட்டு வராங்க. அவங்க போகிறது ஒரு வேஸ்ட் சட்டை கூட. இல்லையா? உடனே அவங்க அப்படி வாசலில் உள்ள வந்து நிற்கவும், நான் எங்கேருந்து பார்க்கவும், 2 பேரும் பார்த்து என்ன செய்கிறோம், அழுது. அவங்க என்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க, நான் அவங்களே பார்த்து கண்ணீர் வடிக்கிறேன். எதுவும் அவங்களால சொல்ல முடியல, என்னால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அப்படி சொல்லிட்டு அப்புறம் அங்கே வச்சுட்டு அப்படி இருந்தாங்க. உடனே சோறும் குழம்பும் அதை வச்சு கொண்டு வச்சேன். அப்படியே வசஞ்சிட்டே இருந்தாங்க, கண்ணீர் அப்படியே வடிச்சுட்டே இருந்தாங்க. அப்படியே நகட்டி வச்சுட்டாங்க, சாப்பாடு எடுத்து வாயில வைக்கல. அப்புறம் அந்த நாள் அப்படியே கடந்து போச்சு. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சோதனையின் மத்தியிலே கூட கர்த்தர் எங்களை ஜெயமாக நடத்தினார்.
ஒரு மாதம் அப்படி விட்டுட்டு போயிருந்தாலும் என் பெற்றோருக்கு தெரியாது. அல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள தான் இருந்தேன். என் பெற்றோருக்கு தெரியாது. என் பெற்றோருக்கே தெரியாது என்றால் அக்கப்பக்கம் இருக்குது தெரியுமா? யாருக்கு தெரியாது. கிறிஸ்தவ இன்றைக்கு பெண்கள் ஏதாவது சொல்லணும்னா உடனே என்ன செய்யறாங்க? சொல்லுங்க, எங்க போறாங்க? அதெல்லாம் சொன்ன நேரம் போயிடும். அல்லேலூயா. என்ன சடுகுடா பேசிட்டு சடுகுடா சொல்லிட்டு என்ன செய்வாங்க? நீ எங்கேயே வாப்பி இருந்து நான் எங்கே போறேன்ட்டு போயிடுவாங்க. அப்படி அல்ல, பொறுமையோடு அந்த சமூகத்தை காத்துக்கொண்டு ஜெபித்தேன். இதை குறித்து நான் எந்த இடத்துல சாட்சி சொன்னேனோ அதுலதான் என்னுடைய தாயும் தந்தையை கேட்டு அழுது என்று கேட்டாங்க. ஒரு மாதம் விட்டுட்டு போய் நீ இப்படி இருந்தேன்னு சொல்றியே, என்கிட்ட சொன்னியான்னு கேட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கும்படி உதவி செய்தார். ஆண்டவர் என்னோட சொல்லி இருக்கிறார், ஒரு நாள் தான் அவனுக்கு சாப்பாட்டு தடுப்பாடு அப்படி இருக்கார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் ஆண்டுக்கு 3 முறை 4 முறை சாப்பாடு போட்டு எல்லாரும் சாப்பிட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு சில மாதங்கள் கழிச்சு சீட்டு போட கொடுக்கும் போது அந்த அரிசி மீனிக்குள்ள காசையும் கொடுத்து விட்டுட்டேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு எனக்கு வரலாம். ஆனால் நாம் தேவனை தேடுவதை விடாதபடி இருக்குமானால் தான் அவர் உங்களை என் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு திருப்தியா நான் புசிக்கிறேன். விசுவாசி பிள்ளைகளாக நாம் ஒரு குடும்பமா எவ்வளவு புசிக்கிறோம். அல்லேலூயா. இது அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா? அந்த ஊழியத்தில் நமக்கு தந்த ஆசீர்வாதம் அல்லவா? என்னுடைய பிரயாசமா? என்னுடைய பலனா? இல்லையே. அதான் அவருடைய வார்த்தை நம்ம உண்மையோடு காணப்படும் போது அவருடைய வார்த்தையானது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்தவர்கள் செய்யாமல் இராதே என்று சொல்லப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த 5ஆம் மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையினால் அவர் திருப்தியாக அவர் பெரியவராய் இருக்கிறார். அதே இடத்துல போகும்போது கழுகுகளுக்கு சமானமான ஒரு பலத்தோடு நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நெருக்கத்தின் சோதனை உங்கள் குடும்பத்தில் வரலாம். இது உழைத்தின்படியே அவர்கள் சொன்ன தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போயிருக்கலாம். இன்னொரு சமயம் உலக சூழ்நிலை மத்தியிலே இந்த பிரச்சனை வரலாம். அதிலே கூட நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் அடங்கி இருந்து அவரோடு போராடுவீர்களானால் அவர் நன்மையாக திருப்தியாக்கி குடும்பத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாக்கோபு என்று அழைக்கிறவரை இஸ்ரவேல் என்று அழைப்பேன் சொன்னார் அல்லவா? அதைத்தான் நமக்கு செய்ய போறார். அல்லேலூயா. வேண்டாமா? வேணும். அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அச்சமின்றி அவரிடத்திலே நம்ம வாசம் பண்ணி நம்முடைய தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். உண்மையை நாடி உண்மையை பேசுவோம். கர்த்தர் நிச்சயமான காரியங்களை உங்களுக்கு எனக்கு அவர் செய்து என்ன செய்வார்? திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். அப்ப நன்மை செய்யும்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் திராணி இருக்கும் போதே செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை அவருடைய அற்புத கரத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து நடத்த வண்ண உள்ளவராய் இருக்கிறார். அவர் நல்லவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரா? இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்வாரா? அப்போ நம்முடைய இருதயம் அப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்வோம். அந்த காரியத்திலே காணப்படுகிற உங்களுக்கு எனக்கு தான் அவர் நன்மை செய்வார் என்று சொல்கிறார். நாம் திருப்தி ஆகலையே, என்ன ஒரு திருப்தி கிடைக்கலையே, என்ன ஒரு காரியம் எனக்கு நடக்கலையே என்று சொல்லி இருக்கிற அந்த காரியங்களை திருப்தியை ஆக்கி நம்ம என்ன செய்வார்? இந்த ஆண்டில் என்ன இந்த 5ஆம் மாதத்திலே அவர் நன்மையால் நம்மை திருப்தியாக்கி அவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 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 கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறாரே,
நம்மை நன்மையினால் திருப்தியாக்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அந்த மேன்மையை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.